நமஸ்காரம். உங்க குடும்பத்துல செல்வ செழிப்பு, தன தானியங்கள் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா, அம்பாளே அதுக்கு வாக்கு குடுக்குறா. தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணா, இதெல்லாம் நான் கட்டாயம் குடுப்பேன். அப்படின்னு இந்த நவராத்திரி நாட்கள் 9 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவி மகாத்மியத்த பாராயணம் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த 9 நாட்கள் வந்து தொடர்ந்து பாராயணம் பண்றது. ஒரு நாளைக்கு ஒரு தடவ. பொதுவாவே வந்து தேவி மகாத்மியம் வந்து பார்த்தீங்கன்னா, 700 ஸ்லோகங்கள அடக்கியது. இத வந்து பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்களுடைய வீட்ல வந்து செல்வ வளம் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும். தன, தானிய சம்பத்து எப்போதுமே இருக்கும். இது அம்பாளே வந்து வாக்கு குடுத்துருக்கா. யார் வீட்ல தேவி மகாத்மியம் பாராயணம் பண்றீங்களோ, இது என்னுடைய வாக்கு. எப்பவுமே செல்வம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு அம்பாள் வந்து சொல்லியிருக்கா. அதனால இந்த நவராத்திரி நாட்கள்ல தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுங்க. பொதுவாவே பாராயணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, இரவு வேளையில அம்பாளுடைய ஃபோட்டோ வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணணும். 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும். தகுந்த குரு மூலியமா நீங்கள் உபாசனம் வாங்கிட்டும் பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது திரி மதுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழைப்பழம், வெல்லம், பனங்கற்கண்டு, தேன், கல்கண்டு இதெல்லாம் போட்டு கலந்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சு பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக, அது ரொம்ப இஷ்டமும் கூட அம்மனுக்கு. படிச்சுட்டு இருக்கும்போது பாதியில் நிறுத்திட்டு மறுபடியும் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு டைம் உட்காந்துட்டா கட்டாயம் அதை முழுமையாக படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பூஜையிலேருந்து எந்திரிக்கணும். மறுபடியும் ஏதாவது அவசரமாக எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, மறுபடியும் முதல்ல இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 3 டைமு, இது மாதிரி உங்களால் எத்தனை டைம் முடியுமோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ, அல்லது இந்த நவராத்திரி 9 நாட்களில் ஒரு தடவையாவது இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து இப்போ பாராயணம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, பாராயணம் பண்ணுறாங்கல்ல, அங்கே போய் கேட்டாலும் இதோடைய சிறப்பு. நீங்கள் பாராயணம், அதாவது இந்த தேவி மகாத்மியத்தை நீங்கள் படிக்க உங்களால் முடியல அப்படின்னா, கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா தேவி மகாத்மியம் பாராயணம்னு இருக்கும். அங்கே போய் நீங்கள் காதால் கேட்டாலே நீங்கள் வந்து படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை கட்டாயம் இந்த நவராத்திரி நாட்களில் செய்யுங்க. அம்மனுடைய பெரும் கருணை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.